ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஸ் மைண்ட் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெஜிடேபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி க்ளேயில் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடேபிள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதில் நான் என்னென்ன வெஜிடேபிள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, காலிஃப்ளவர், ரேடிஷ், பிரிஞ்சால், டொமேட்டோ, கேரட். இதுதான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வெஜிடேபிள் செய்கிறதுக்கு நான் ஃபோம் க்ளே எடுத்துருக்கேன், 5 ஃபோம் க்ளே. உங்ககிட்ட நீங்கள் என்ன க்ளே இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரி, வாங்க செய்யலாம். நான் கேரட் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் க்ளேவும் லைட் க்ரீன் கலர் க்ளேவும் எடுத்துருக்கேன். சரி, வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. பேக்கெட்டை மூடி வச்சிருக்கேன், இல்லாட்டி காஞ்சிடும். நான் இந்த கிளேவை கீழே ஷார்ப்பாகவும் மேலே லடிஸாகவும் இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு லீஃப் வைக்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் க்ளே எடுத்துக்கிறேன். உருட்டிட்டு இந்த மாதிரி அமுக்கிக்கிறேன். நான் இதை எடுத்து ஒட்டிக்கிறேன். கேரட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக நம்ம கேரட் செஞ்சுட்டோம். சரி, வாங்க அடுத்த வெஜிடபிள் செய்யலாம். இப்போ நான் என்ன வெஜிடபிள் செய்ய போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டொமேட்டோ தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ரெட் கலர் க்ளேவும் க்ரீன் கலர் க்ளேவும் எடுத்துக்கிறேன். நான் ரெட் கலர் க்ளே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ரெட் கலர் க்ளே இப்போ நான் ரவுண்டாக ஊற்றிக்கிறேன். இப்போ லீஃப் வைக்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் க்ளே எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம இப்படி தட்டிட்டு இதை நம்ம இழுத்து விட்டுக்கணும் சைடில். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டொமேட்டோ ஈஸியாக செஞ்சுட்டோம். சரி, நம்ம இந்த கூடையிலேயே போட்டுடலாம். அடுத்து நான் பிரிஞ்சால் செய்ய போகிறேன். அதுக்கு பர்பிள் கலர் க்ளேவும் க்ரீன் கலர் க்ளேவும் எடுத்துருக்கேன். இப்போ நான் பர்பிள் கலர் க்ளே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் இதை ஓவல் ஷேப்பில் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டெம் வைக்கிறதுக்கு க்ரீன் கலர் க்ளே எடுத்துக்கிறேன். நம்ம டொமேட்டோக்கு பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்போ நான்
அப்படியே நீட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு அப்படியே ஒட்டிட்டேன். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் டூத்பிக் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த கூடையில் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வாங்க வெஜிடபிள் செய்யலாம். நான் ரேடிஷ் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஈஸி தான். நம்ம கேரட் மாதிரி தான் செய்யணும். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் கிளேவும் க்ரீன் கலர் கிளேவும் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் கிளே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கீழே ஷார்ப்பாக மேலே வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒட்டிக்கிறேன் கேரட் மாதிரியே. நான் வந்து கிரீன் கலர் வச்சு நான் லீஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து இப்படி ரவுண்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதை மட்டும் ஷார்ப்பாக அமைக்கிட்டு இதில் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ரேடிஷ் வந்து கேரட் மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, நான் இதில் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து ரேடிஷ் கலரே தான் எடுத்திருக்கேன், ஒயிட்டும் க்ரீனும். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நான் வந்து இதை ரவுண்ட் ஷேப்ல ஒட்டிக்கிறேன். நான் வந்து லீஃப் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிட்டு இதை நம்ம அமுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பால் இப்போ நான் வந்து டூத்பிக்கில் வந்து மேலே வந்து டாட்டாக காலிஃப்ளவர் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் ஊசி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் வந்து சூப்பராக செஞ்சுட்டோம். இதை நான் இதில் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சுட்டோம். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம விளையாட கூட வச்சுக்கலாம். இது நான் வந்து ஃபோம் கிளேயில் செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ள நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.